மண்ணெண்ணை வாங்குறதுக்காக. பிறகு நாங்கள் ஒரு 900 கிட்டத்தட்ட உலக கொண்டு போனாங்க. அது இப்ப நாங்கள் அந்த ஓலகள் எடுக்கிற பிள்ளைகளுக்கும் EFI பாலிசி பிள்ளைகளுக்கும் ஒரு கேம்ப்ல மட்டும், இந்த கதிராமர் கேம்புக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய இருந்துச்சு. மற்றவர்களுக்கு வழங்குவதற்கு நிதி என்றது நான் நினைக்கிற அரசாங்கம் அதை பற்றி சொல்லவும் விரும்ப இல்லை. யாரும் இத தங்களுக்காக கொடுக்க விரும்புகிற சில நேரங்களில் எங்களோட நினைவு இந்த 32 நாள் அந்த ஒரு வருட நினைவு தினங்கள்ல எதுவும் செலவழிக்கிறவர்கள் இருந்தார். யாருக்காக அந்த பாட நூல்கள் சம்பந்தமான புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் இப்படியான உங்களோட இது ஒரு இன்ஃபர்மேஷன், இது ஒரு நீங்கள் யாரும் இந்த உணர்வு ரீதியாக தானே இது அங்க வர்றவர்கள் அங்க இருக்கிற அமைக்காரர்கள் சொன்னார்கள் என்னன்னா இது ஒரு உணர்வு ரீதியாக உங்களால் உதவ முடியுமோ இல்லையா. மற்றபடி இதை உதவுறன்ற பெரிய கஷ்டம், சரியான கஷ்டமான விஷயம். ரெண்டு விஷயம் என்ன, இயற்கை ஊடிப்பாங்க அந்த அளவு காத்து சரியான மோசமான காத்து வீசுது. அதாவது மட்டுமல்ல நாங்கள் ஒரு கொட்டில போட்டிருந்தாலும் கூட கொட்டில 2 நாளைக்குள்ள கெடு கொண்டு போயிடும், காத்து கொண்டு போயிடும். அதுக்குள்ள வந்திருக்கிற மண் கெடு காத்து கொஞ்சம் பலமா விசைக்க அந்த ஓலை மேல போச்சுன்னா அவ்வளவு மண்ணும் இந்த டிராக்டரால கொட்டுற மாதிரி கொட்டும். அதனால பெரிய ஒரு இதான ஒன்று நல்ல நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா தங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல தாங்கள் இந்த கல்வியில மிக விரைவில் தாங்கள் வீடுகளுக்கு போய் சேர்ந்துட்டோம்னு சொன்னா கல்வியால தாங்கள் உயர்ந்துடலாம். எங்களோட மாஸ்டர் நான் நினைக்கிறேன் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு இப்படி ஒரு நல்ல பெரிய பெரிய ஸ்டாண்டர்டான மாஸ்டர்ஸ் மாதிரி இது வரைக்கும் அவர்களுக்கு போயிருக்க மாட்டாங்க. அங்கே இருந்திருக்கலாம், அவர்களுக்கு மெட்டீரியல் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்ப நாங்கள் நேற்று போன இதுகளை விட அந்த பிள்ளைகள் 2-3 பிள்ளைகள் வந்து கடிதம் எழுதியிருக்கிறோம் என்றால் நாங்கள் A-level படிச்சிருக்கிறோம் 1.5 வருஷத்துக்கு மேல. ஆனா கொப்பியோடு தான் இருந்ததுனால இவ்வளவு புத்தகம் இருக்காண்ட இப்பதான் காட்டிருக்கிறோம். நாங்கள் அவ்வளவுக்கு நிறைய புக்ஸ்கள் அதுல கொண்டு கொடுக்கிறது. இனி அதே நேரத்தில் ஆனா போதிய நேரம் இல்லாம இருக்கு. காலையில இருந்து அதுகள் இந்த வந்து போறதுக்கு மட்டும் செலவு நேரம் கூடுதுன்னா ஒவ்வொரு பஸ்லையும் வைத்துக் கொண்டது ஒரு இடத்துல சேர்க்கணும். அப்ப அதுல இருந்து போய் இரவு 7:30 மணி, அதுக்கப்புறம் நாங்கள் லைஃப்ல படிக்க இயலாது இரவுல இருந்தா. ஆகவே அந்த நேரம் காணாம இருக்குது. பரீட்சைக்கு தயார் பண்றது கஷ்டமான நிலையில் இருந்தாலும் தாங்கள் இந்த வருடத்தை மிஸ் பண்ண விடுறதுக்கு சந்தர்ப்பம் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னால் அதால தங்களுக்கு பல பாதிப்புகள் ஏற்படும். ஆகவே அது சம்பந்தமாக ஏதாவது தங்களுக்கு உதவ முடியுமான உதவ பண்ணி கேட்டிருந்தார்கள். இல்லாட்ட மனநிலையும் தாங்கள் அந்த ஒன்று நாங்கள் என்னன்னா ஒரு எங்களுக்கு உரிய ஒரு பாணி பிரார்த்தனை ஒன்றுதான் செய்யலாம். அவர்களுக்கு கூடுதலாக அவர்கள் சொந்த இடங்களுக்கு விரைவாக போய் அவர்கள் தங்கள் இடங்கள்ல தங்களோட கிணத்துல தண்ணி மண்ணி வளர கொண்டது இரவுலவோ படுக்கலாம், அதோட தான் படுக்கலாம். வழியே அங்கே 3 கழுவுறதும் குளிக்கிறதுக்கு அந்த வசதி குறையும். இதே நேரத்தில் இரவு 2-3 மணிக்கு நாங்கள் டொய்லெட்டுக்கு அதில் போற வசதி 2 மணி சொன்னா 7-8 மணி போல தான் டொய்லெட்டு வாசலுக்கு போகலாம். அந்த போற நேரங்கள்ல அங்க அதோட கற்பனையிலையும் பார்க்க முடியாது. ஆனா எல்லா விஷயங்கள்லயும் அது சந்தோஷமா என்னன்னா அவங்க மேக்சிமம் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல அனுபவிப்பு இருக்கிறார்கள். ஆண்டவனுடைய தொடர்பு நிறைய அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த அனுபவிப்பாங்க. அதுல அவர்கள் நாங்கள் பார்த்தா என்னட்டா வெளிநாட்டில இருந்து வர பிள்ளைகள் ஷேப்ல முகமலர்ச்சியோடு இருக்கிறாங்க. அந்த வழியா பார்க்க எங்களோட இங்கே இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் படிக்க கூட இவ்வளவு கஷ்டப்படுறோம். நாங்க அந்த பிள்ளைகள் நல்ல அமைதியாக